Hi guys, it's been a while. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி. பிகாஸ் ரீசன்ட்லி மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஸோ நான் கொஞ்சம் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கே இட்ஸ் டுக் மீ அ லாங். அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே ஆடியோ இன்ஜினியரிங் கூட டீச் பண்ணுறோம்ல அலேக்ரா மியூசிக் ப்ரொடக்ஷனில். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஐ ஹாவ் டு டேக் கேர். ஸோ அதுவுமே அவங்களுக்கும் டீச் பண்ணணும். ஸோ அந்த இதில் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. எனிவே, இப்போ உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நினச்ச வீடியோ அபவுட் ரீவர்ப். ரீவர்ப்னா என்ன, இதில் என்ன அப்படி பெருசாக சொல்லித்தர போகிறாங்க அப்படின்ட்டுலாம். பட் ரீவர்ப் வந்து ஒரு ஒரு நார்மல் விஷயத்த கூட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றிடும். ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும் ரீவர்ப் நீங்கள் எந்த இதில் ஆட் பண்ணாலும். ரீசெண்ட்லி ஐ பீன் சீயிங் சம் ரீல்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். அது என்னன்னு தெரில. இப்போ அது ஒரு உருட்டு. ரீவர்ப் வந்து ஜாஸ்தியாக போடாதீங்க, ரீவர்ப் போட்டிங்கன்னா உங்கள் பாட்டு வந்து கெட்டுடும், ரீவர்ப் வந்து கம்மியாக போடுங்க, உங்கள் சாங் வந்து நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு. அது சும்மா வீடியோஸ் போடணுன்னு அப்படிலாம் கிடையாது. ரீவர்ப் ஜாஸ்தியாக போடுங்க கம்மியாக போடுங்கன்னு கிடையாது. எப்படி போடணும், எப்படி அந்த சாம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றது தான் இங்கே விஷயமே. ரீவர்ப் நீங்கள் கம்மியாக போடுறீங்களோ ஜாஸ்தியாக போடுறீங்களோ அது மேட்ரு கிடையாது. ஸோ நீங்கள் சாம்பிள் ஒன்று வச்சுருக்கிறீங்கன்னா அந்த சாம்பிளுக்கு என்ன தேவை, அது என்ன நீடு, அதுக்கு எவ்வளோ வெட் தேவைப்படுது, எவ்வளோ ட்ரைவ் தேவைப்படுது, அதை கரெக்டாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுற இது இருக்கு இல்லையா, அதுதான் விஷயம். ஸோ எனக்கு இட்ஸ் அ பிக் டாஸ்க் ஃபார் மீ. நான் இதை பல எப்படி சொல்கிறது, வருஷங்கள் மாதங்களாக கற்றுக்கிட்ட இது வந்துன்னா ஒரு 10 minutes ஒரு 5 minutes வீடியோக்குள்ள உங்களுக்கு சொல்லலாம். இட்ஸ் இம்பாசிபிள். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ரீவர்ப்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக். நம்ம வந்து ஒன்றா கவர் பண்ணலாம். நான் சும்மா மற்ற யூடியூப் வீடியோஸ் மாதிரி வந்து இதை போடுங்க, அது இருக்குங்க, அதுதான் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை. ஐ வாண்ட் யூ பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் இந்த ஒரு ரீவர்ப் லெசனை கற்றுக்கிட்டு போனாலும் நீங்கள் வேறு எந்த thousands ஆஃப் சாங்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரீவர்பை யூஸ் பண்ண தெரியணும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்துட்டு சும்மா யூடியூப்பை டிக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் யூ பீப்புள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு சாங் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் பீன் மிக்ஸ்டு திஸ் வெர்ஷன். ஸோ இதில் கேளுங்க ரீவர்ப்லாம் எப்படி இருக்குன்னு. சொன்னதை செய்பவர் நீ சொல்தவராதவர், சொன்னதை செய்பவர் நீ சொல்தவராதவர். ஸோ அந்த டெய்லில் கவனிச்சிங்களா எவ்வளோ சில்கியாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது அந்த ரீவர்ப் வந்து. அந்த மிக்ஸே ஒரு ஹியூஜ் என்லார்ஜாக ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குது பாருங்கள். அந்த மிக்ஸே பயங்கர வெயிட்டேஜ் காமிக்குது இந்த ரீவர்ப். நீ சொல்தவராதவர் செய்பவர் நீ சொல்தவராதவர். அந்த ரீவர்ப் பார்த்தீங்களா போய் வந்து என்ன ஆகலை, இன்னொரு வோக்கல்ஸ் மேலே போய் ஓவர்லேப் ஆகி அப்படியே மட்டினஸ் வந்து ஃபார்ம் பண்ணலை. யூஸ்வலாக கெட்டிங் பீப்புள்ஸ் வந்து டவுட்ஸு கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது அவங்க சொல்கிறது, நாங்கள் ரீவர்ப் போடுறோம் ஒரு மாதிரி ரொம்ப கிணத்துக்குள்ளே இருந்து வர மாதிரி இருக்குது, இல்லை ஃபோனில் கேட்டால் ரீவர்ப் மட்டும்தான் கேட்குது, வாய்ஸ் இருக்க மாட்டேங்குது. சரி, ஹெட்ஃபோனில் வந்து ரீவர்ப் வந்து சூஸ் பண்ணி ஒரு வெள்ளாலாவோ இல்லை ப்ரோவாரோ ஏதோ ஒரு ரீவர்ப் வந்து போட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அது திருப்பி ஸ்பீக்கரில் கேட்டால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய. ஒவ்வொரு பீப்புள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து என்கொயர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஐ டீச் யூ த சொல்யூஷன், என்ன எப்படி இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீவர்ப் எப்படி நீங்கள் வந்து எனி ரீவர்ப் பிளகின் யூ கேன் யூஸ். ஓகேங்களா? இந்த ரீவர்ப் பிளகின் தான் இதுதான் அப்படின்னு இல்லை. மார்க்கெட்டில் நிறைய ரீவர்ப் பிளகின்ஸ் இருக்குது. ஐ எம் யூஸிங் வெல்லஹலா ரைட் நவ். ஸோ என்கிட்டமே ஆடியோ பிளகின்ஸ் ஐ பீன் நிறைய வச்சுருக்கிறேன். ஸோ என்ன பாட்டுக்கு எது சூட் ஆகுது, எந்த இதுக்கு என்ன கலரிங் தேவைப்படுதுன்னு அந்த ரீவர்ப் பிளகினை போட்டு இந்த பாட்டுக்கு சூட் ஆச்சுன்னா சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுமாதிரி உங்கள் ஃபேவரட்டான ரீவர்ப் யூ ஆர் டேக்கிங் ஒன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு இப்போ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு உட்காந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ரீவர்ப் போடுறீங்க, போட்டோன்னையும் சூப்பராக இருக்குது, ஓகேவா, ஆஹா நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மிக்ஸ் பவுன்ஸ் அடிச்சுட்டு டன்னு விட்டுறக்கூடாது.
நீங்கள் இப்போ ஒரு 25% வந்து நீங்கள் வந்து அதில் கொடுக்குறீங்கன்னா, இப்போ இந்த பஸ் 4 இருக்கு இல்லையா, அந்த பஸ் 4 தானே அந்த வெள்ளாலாவை போட்டிருக்கிறேன் நான். நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஒரு வெள்ளாலா உள்ளே லோட் பண்ணிவிட்டு மிக்ஸை வந்து ஒரு 25%க்கு வந்து செட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது வாவ் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நான் அந்த சூப்பர்னு சொல்லிட்டு செட் பண்ணுறேன்ல, 25ன்னு வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து 5% கம்மி பண்ணுறேன். பர்ஃபெக்ட்டுன்ற ஒரு இது ஒன்று வரணும். சூப்பருக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஓகேவா? பர்ஃபெக்டாக நல்லா கணக்கச்சிதமாக போயிட்டு அந்த சாங்கில் க்ளூ ஆகி கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறீங்க, ஒரு ரீவர்பை பஸ் ட்ராக்கில் போட்டு சென்டில் போய் ரீவர்பை ஜாஸ்தி பண்ணுறீங்க. பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ இந்த லெவல் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா, ரீவர்ப் கரெக்டாக இருக்குன்னு. நீங்கள் கரெக்டுன்னு டிசைட் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 3 dB 2 dB வந்து சென்டை வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பஸ் ரீவர்ப் வந்து கம்மி பண்ணுங்கள். அதுதான் பர்ஃபெக்ட். பிகாஸ் ஏன்னா ஹியூமனோட இயர்ஸ்லேருந்து மேபி கொஞ்சம் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க இல்லையா, கொஞ்சம் தவறுகள் கொஞ்சம் இல்லை ஜாஸ்தியாக ஓவராக நீங்கள் சுகர் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது நீங்கள் இப்போ எல்லாம் லைக் பீப்புள் பீன் லேர்னிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரீங்கள்ல. ஸோ உங்களுக்கு ஒரு பைக்கே ஓட்ட தெரியாதப்போ, லைக் நான் போய் பைக் ஓட்டுறேன்னா போய் ஆக்சிடெண்ட்டு தான் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ ரீவர்பை கரெக்டாக எப்போவுமே அப்ளை பண்ண கற்றுக்கணும். அதுதான் மெயின் எலிமெண்ட் ஒரு ரீவர்போட திங்லேயே. நீங்கள் வேறு என்ன அதுக்கு EQ போட்டாலும் என்ன கம்ப்ரெஷன் பண்ணாலுமே அது கரெக்டாக அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும், அந்த சாம்பிளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் சமைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிஷ் ஒன்று மேக் பண்ணுறீங்கன்னா அதில் உப்பு இல்லை காரம் போடுறாங்கன்னா இஷ்டத்துக்குன்னு போட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு அளவு ஒன்று இருக்குல்ல, இந்த அளவுக்கு தான் அந்த காஃபியில் வந்து சுகர் இருக்கணும் ஒரு உப்பு இருக்கணுன்ற மாரி இருக்குல்ல. ஸோ அதுமாரி உங்கள் சாங்க்கு வந்து இவ்வளோ தான் ரீவர்ப்ன்ற ரேஞ்ச் இருக்குது. நீங்கள் போயிட்டு சும்மா வந்து ரீவர்ப் போட்ட உடனே அப்படியே பான்னு கேட்கும், சூப்பர் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு 35% போடுறீங்கன்னா இது ஓகேன்னு தோணும் இல்லையா, அதுலேருந்து ஒரு 5% கம்மி பண்ணுங்கள். அதுதான் பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க ரீவர்ப், ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் அதை வந்து உங்கள் மிக்ஸ் அவுட் எடுத்துக்கிட்டால் க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிசைட் பண்ணி ஒரு 25% வந்து வச்சிட்டிங்க, 30% உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு 5% கம்மி பண்ணி 25ன்னு வச்சுட்டு, இந்த ரீவர்பில் மெயினாக நீங்கள் போய் பண்ணக்கூடிய வேண்டியது, இப்போ இது நான் பஸ் 4ல் ரீவர்ப் போட்டிருக்கிறேன். போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு சேனல் EQ போட்டு வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜஸ்ட் இந்த அனலைசரை மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சொன்னதை செய்பவர் நீ சொல்தவரா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் அந்த அனலைசர் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம், மீதி எங்கேயுமே இந்த லோஸோ ஹைஸோ வந்து ரியாக்ட் ஆகிருக்காது. ஏன்னா இங்கே வந்து ரீவர்ப் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகிறதும் இல்லை, வந்தாலும் அது வந்து மட்டினஸ்ன்ற இது தான் வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, லோ கட் வந்து ஒன்று பண்ணுங்கள், 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும், ஓகேங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் எந்த சாங் பண்ணாலுமே ரீவர்ப் போட்டுட்டு அந்த ரீவர்ப் கீழே ஒரு சேனல் EQ வந்து அந்த ரீவர்ப் கீழே ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஒரு லோ கட் ஒன்று போட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் பண்ணாலுமே மேண்டேட்டரியாக இது வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். அங்கே வந்து ஒரு லோ கட் வந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போட்டிங்கனாலே உங்கள் சாங் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும் கேட்கும் போது. சொன்னதை செய்பவர் நீ சொல்தவராதவர். ஸோ இது நீங்கள் வந்து எனி ஆர் வோக்கல்ஸ் ஆர் எந்த இது நீங்கள் வந்து ரீவர்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான் சரி வோக்கல்ஸ்க்கான் சரி எதுவாக இருந்தாலும் அதில் ரீவர்ப் போட்டு ரீவர்ப்க்கு அப்புறம் வந்து ஒரு லோ கட் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆகுது, இதனால் உங்கள் ரீவர்ப் வந்து மஃபில்டாகவும் மட்டியாகவும் ஆகாது. ஸோ இதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு ரீவர்ப் போடுவீங்க, ஒரு லோ கட் போடுவீங்க. இதை பண்ணாலே ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, ஒரு நீட்னஸ் இருக்கும், பயங்கர க்ளீனாக இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட் மட்டியாக ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இல்லாமல் க்ளீன் சவுண்டிங்காக இருக்கும். ஒரு கிளாரிட்டி வேணுன்றல, கிளாரிட்டி இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து இது சின்ன விஷயங்கள் இட்ஸ் ஹியூஜ். இது பண்ணாலே உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் ரீவர்ப். அந்த ரீவர்பில் இருக்கிற அன்வான்ட் இதுவெலாம் வந்து மஃபில்னஸ் மட்டினஸ் எல்லாமே கட் பண்ணிடுறீங்க நீங்கள் இந்த லோ கட் போடுற மூலியமாக. அதுக்கப்புறம் இந்த சாங்கில் பண்ணக்கூடிய
ப்ராசஸிங் ஒர்க்குன்றது நிறையா இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகுங்க. எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ரீவர்ப் போடுறீங்க. ரீவர்ப்க்கு அப்புறம் ஒரு சேனல் ஈக்கி ஓப்பன் பண்ணிட்டு அதில் 200 ஹெர்ட்ஸில் ஒரு கட் ஒன்று போடுறீங்க. ஓகேங்களா? அது போட்டாலே உங்கள் ப்ரொடக்ஷன் எவ்வளோ க்ளீனாக, உங்கள் வாய்ஸ், சிங்கரோட வாய்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் லைக் உங்களுக்கு வந்து அந்த ரீவர்ப் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும், எனக்கு ரீவர்ப் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ஷைனியாக வேணான்னா, யூ கேன் ஜஸ்ட் ஒரு 2Kலேருந்து ஒரு 4K ஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லோ கட் வந்து ஹை கட் வந்து பண்ணிக்கலாம். ஹை கட் பண்ணும்போது இன்னும் அது வந்து லைக் டார்க்காக இருக்கும். அந்த ரீவர்ப் வந்து ரொம்ப சில்க் அண்ட் ஸ்மூத்தாக இல்லாமல் ஒரு மிட் டோன் மட்டும், ஒரு மஃபில்டாக ஒரு சவுண்ட் ஒன்று. ஒரு சில சாங்க்கு லைக் டார்க் ஒரு தீம் மியூசிக், நீங்கள் ஒரு ஹாரர் இது மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த இதுக்கெலாம் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த சினாரியோ எனக்கு வந்து இந்த சாங்னால எனக்கு வந்து நல்ல ஹைஸ் வந்து நல்லா ஷார்ப் அண்ட் கிளியராக இருக்கணுன்றது நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த லோ கட்டே மோர் தென் இனஃப். ஸோ இந்த டெக்னிக்கை இதுக்கப்புறம் அப்கமிங் இதில் எல்லாத்துலேயும் பண்ணி பாருங்கள். இன்னும் நான் ரீவர்ப் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சூன் நான் கவர் பண்ணுறேன். இந்த ப்ரீ டிலேனா என்ன, டிகேனா என்ன, இந்த EQ டேம்பனிங் இதை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். பிகாஸ் நான் இதை பற்றி ஒரே வீடியோவில் சொல்லிடலாம், எல்லாருக்கும் அவ்வளோ டைம் இருக்காது இல்லையா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரும்போது நாங்கள் இதை கிளாஸஸ் மாரி லைக் ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்போம். ஒரு 3 to 4 days ஒரு ரீவர்ப் டாபிக் மட்டுமே போகும். இப்போ இந்த யூடியூப் வீடியோவில் நான் வந்து ஒரு 10 minutes 20 minutes கூட எடுக்கணும். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை வீடியோ டு லைக் பி டூ லாங், ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஸோ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் சப்ஸ்கிரைப்லாம் சேனலில் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். எனக்கும் ஓகே இவ்வளோ டைம் எடுத்து நான் பண்ணுறேன் இல்லையா? பிகாஸ் இந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்க இட் டுக் மீ இயர்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணேன். ஸோ இட் வில் பி லைக் லிட்டில் பிட் மோட்டிவேஷன் ஃபார் மீ. சும்மா ஒரு ஷேர் பட்டன் அழுத்தினாலும் எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ அண்ட் என்ன, ஸோ இதுவே உங்களுக்கு இதுவாகும். ஈவந்தோ நான் இப்போ ஒரு சின்ன மற்ற விஷயங்களை பற்றி கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த ஃபிலிம் சாங்ஸ்லாம் கேட்டிருக்கலாம். அதில் எப்படி வந்து இப்போ நான் இந்த அப்ளை பண்ண சாங்லேயே எப்படி இந்தமாரி ஸ்மூத் அந்த இதெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, இந்த சாங்கில் ஒரு ரீவர்ப் மட்டும் இல்லை, தேர் ஆர் 3 ரீவர்ப்ஸ். நான் வந்து 3 ரீவர்ப் போட்டிருக்கேன் இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சவுண்டிங்க்கு வர்றதுக்காக. சொன்னதை செய்பவர் நீ சொல் தவறாதவர், சொன்னதை செய்பவர் நீ சொல் தவறாதவர். அந்த ரீவர்ப் நல்லா கவனிங்க. I'll solo and play this one. சொன்னதை செய்பவர் நீ சொல் தவறாதவர், சொன்னதை செய்பவர் நீ சொல் தவறாதவர். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரீவர்ப் வந்து போய் இன்னொரு வார்த்தையில் வந்து அப்படியே கவர் பண்ணி மஃபில்டாக ஆக்கல. தட் இஸ் த மெயின் திங். ஓகேங்களா? மெயின் அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது. அந்த ரீவர்ப் போடும்போது அந்த சின்ன ஒரு இப்போ ரீவர்ப் எடுத்துகிட்டுனா இது சப்புன்னு ஆகிடும். ரொம்ப அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மிக்ஸில் போய் உக்காராது. அந்த ஒரு சினிமா ஃபீல் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ தேட்டர்ஸில் கேட்குற மாதிரி இருக்கணும். அந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போது ஹியூஜ் கிராண்டாக இருக்கணும். அந்த கேட்குற பிரம்மாண்டமாக அந்த சவுண்ட் அப்படி இருக்கணும். ஸோ அது ரீவர்ப் போடுறதுனால நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். கரெக்டான வேலை போடணும். இல்லைனா வந்து கடைசியில் ஜோக்கு மாரி ஆகிடும் ரீவர்ப்பை தப்பாலாம் போட்டால். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இப்போது 96ன்னு ஒரு மூவி வந்துச்சு. அதில் வர சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அண்ட் பெரிய இம்பேக்டாக இருக்கும். அப்படியே ரீவர்ப் ரொம்ப அழகாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி ரீவர்ப்லாம் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சிம்பிள். இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மேலாட்டமாக நான் இது பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த ப்ரீ டிலேன்னு இருக்குல்ல, இந்த நாப்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ரீவர்ப் வந்து இப்போது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் சிங்கர் வந்து பாடுறாங்க. நீங்கள் ஒரு ரீவர்ப் போட்டிங்கன்னா அந்த ரீவர்ப் போய்ட்டு அப்படியே தப்பக்கட்டின்னு அந்த சிங்கர் ஏதோ அவங்க தலைக்கு மேலே ஒரு பைட்டை கவுத்தா மாரி போய் ஃபுல்லாக ஆக்கியூபை பண்ணிவிடும்.
அந்த வாய்ஸில் வர கிளாரிட்டியில் எதுவுமே கேட்க விடாமல் போய் ரொம்ப ஆக்கியபை பண்ணி வச்சுக்கும். பட் அது ஹியூஜாக வேணும், ஆனால் அந்த வாய்ஸ் வந்து மிக்ஸில் கட் த்ரூ ஆகணும், க்ளீனாகவும் இருக்கணும், பட் ஹியூஜ் அந்த இம்பேக்ட் வேணும்னா அப்போ இந்த ப்ரீ டிலேன்றது உள்ளே வந்து இது பண்ணுறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாய்ஸில் வந்து ரீவர்ப் போட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டியை கொடுத்துட்றீங்க. சிங்கர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்ற அந்த சொல்லு இம்பார்ட்டன்ஸ், அந்த டோன் வந்து வெளியில் வந்துட போகுது. அவங்க என்ன பாடுறாங்கன்றது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிடும். அடுத்த செகண்டே என்னடா ட்ரையாக ஒன்றுமே இல்லையா, அந்த சப்புன்னு இருக்கேன்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ரீவர்ப் வந்து ஒரு நிழல் மாதிரி பின்னாடி ரீவர்ப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சிங்கர் பாடுறது வந்து ஃப்ரண்ட்டில் போகும், ஆடியன்ஸ்க்கு கேட்டுடும், ரீவர்ப் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஷேடோ மாரி. ஸோ அப்போ வந்து எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, அழகாக பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்னடா ஆடியன்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி ரீவர்ப் வந்து அப்படியே அதை பேட்சப் பண்ணுறாரு, அந்த இடத்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாரு. ஸோ இது தான் ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக். ஸோ இந்த ப்ரீடிலே உடனே நீங்கள் போய்ட்டு உடனே ப்ரீடியில் இந்த ஏற்றி இருக்குங்க, இந்த ப்ரீடிலேக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். உங்கள் சாங்கோட டெம்போ பொறுத்து இந்த ப்ரீடிலே வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து மாறும், ஒரு 15, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். 6/8க்கு ஒரு டெம்போ, ஒரு டைமிங் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். சும்மா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ 4/4னா அதுக்கு ஒரு ப்ரீ டிலே வந்து வைப்போம், உங்கள் சாங் டெம்போ வேணும், அதை வச்சு கேல்குலேஷன் பண்ணி செட் பண்ணுறது. ஸோ இதுதான் த சீக்ரெட் ஆஃப் ரீவர்ப். இன்னும் நிறைய இருக்குது ரீவர்ப்ஸில், பார்க்கலாம் சரிங்களா, கூடிய சீக்கிரமாக பார்க்கலாம். பிகாஸ் இப்போ தான் பீங் ஒர்க்கிங் ஆன் வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ்லாம் வேறு போயிட்டுருக்கோம். ஆடியோ இன்ஜினியரிங் கிளாஸஸ் வேறு ஃபுல்லாக டீச் பண்ணிகிட்ருக்குறோம்ல. பிகாஸ் ஐ ஹவ் பீன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நிறைய வெளி இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறாங்க. மீன் சீங் ஸ்டூடெண்ட் லைக் ஓகே அங்கெல்லாம் படிச்சிருக்கிறீங்களே, என்ன இந்த பேசிக்லாம் கூட தெரியலனா அங்கே என்னென்ன கற்றுக்கிட்டீங்க லைக் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேல் பி டெல்லிங். எனக்கு கேட்கும்போது என்ன யூசர் மேனுவலாக போய் படிச்சுட்டு வந்தீங்க, எக்ஸ் அழுத்தினால மிக்சர் ஓப்பன் ஆகுது, என்ன அழுத்தினா பியானோ ரோல் ஓப்பன் ஆகுது, அது இல்லை. ஸோ தே ஆர் சார்ஜிங் ஹியூஜ், இல்லை ஒரு 3 to 4 lakhs 5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பெரிய இன்ஸ்டியூட். ஸோ அப்போது எப்படி டீச்சிங் இருந்திருக்கணும். ஸோ பிகாஸ் நான் இப்போ கரண்ட்லி சாங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அனுபவம் இருக்குது. ஃபார் மீ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன குறை சொல்லணும்னு கிடையாது, பட் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பே பண்ணுறாங்களே, தே ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ அப்போது அவங்க இது பண்ணும். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வெளி இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்டு வரவங்ககிட்ட வந்து பேசும்போது அதில் நீங்கள் என்ன ஒரு பேசிக் மிக்ஸ் பண்ணி காமிங்கன்னா கூட அது வில் பி ஒண்டரிங் பண்ண தெரியாது. சும்மா கம்ப்ரெசர் ஓப்பன் பண்ணுறது, எதுக்கு கம்ப்ரெசரை போடுறோன்றதே தெரியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எனிவே ஸோ நீங்கள் இதை செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ சூன் இந்த ரீவர்ப் பற்றிலாம் இன்னும் நிறைய வீடியோஸில் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் ஸோ சாரி டுக் ரொம்ப டிலே பண்ண, ஆல்மோஸ்ட் ஒரு 1 year கிட்ட ஆகிடுச்சுன்னு இருக்கேன் வீடியோ போட. அதான் டேடியோட அந்த மறைவுக்கு அப்புறம் ஸோ ஐம் லைக் அப்லோடிங் திஸ் வீடியோ. ஏன்னா இப்போ மியூசிக் இதில் இருக்கிறதுக்கு ரீசனே அவர் தான். ஸோ என்ன நிறைய பேர் கால் பண்ணிலாம் வீடியோஸ் நல்லா இருக்குது, என்கொயரிஸ்லாம் வருது, அது க்ரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான் போகணும். ஸோ பிகே ராஜன் அவர் இஸ் மை டேட், அவருக்கு தான் எல்லா நன்றியும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.